ரிவின் சக்கரவர்த்தி காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளராக ராஜ்யசபாவுக்கு போட்டி போடுறாரு. தாவேக ஆதரிப்பதாக அறிவித்திருக்கிறது. அவர் வேட்பாளர் நிற்பது குறித்தோ தாவேக ஆதரிப்பது குறித்தோ இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது, எந்த தொடர்பும் கிடையாது. எங்கள் மாநில செயலரை சந்தித்து யாரும் ஆதரவு இதுவரையில் கேட்கவில்லை. ரெண்டாவது, ஒரு கூட்டணி அப்படின்னு அவர் அறிவிக்கிறதுக்கு அவருக்கு ரைட் உண்டு. அவர் கூட்டணின்னு அறிவிக்கிற பொழுது எல்லா கட்சிகளையும் சேர்த்து சொல்லியிருக்காரு. குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் கட்சி எல்லாம் இந்த கூட்டணிக்குள்ள இருப்பதாக அவர் அறிவித்திருப்பது கடும் கண்டனத்திற்குரியது. கூட்டணி என்று சொன்னால் அந்த கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி அவருடைய ஒப்புதல் சம்மதத்தை பெற்று அதற்கு பயிற்சி ஊட்டணும். எதுவுமே இல்லாமல் அவருடைய இஷ்டத்திற்கு அவர் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜ்யசபா ஆகணுங்கிறதுக்காக இது ஒரு முற்போக்கு கூட்டணி, சமூக நீதி முற்போக்கு கூட்டணி என்று பெயர் வைத்திருப்பதற்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் எந்த தொடர்பும் எந்த சம்பந்தமும் கிடையாது. அது முற்றிலுமாக நிராகரிக்கிறது. கூட்டணி என்பது கடந்த சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி அது தொடர்கிறது என்று ஏற்கனவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் வீரபாண்டியன் அவர்களும் மார்க்சிஸ்ட் கட்சியோட மாநில செயலர் சண்முகம் அவர்களும் ஏற்கனவே அறிவித்திருக்கிறார்கள். தாவேகாவுக்கு ஆதரவு அளித்தது என்பது ஜனநாயகத்தை மதித்து ஜனநாயகத்தை காப்பாற்றுவதற்காக மேற்கொள்ளப்பட்ட ஒரு அரசியல் நடவடிக்கை. குறிப்பாக கடந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த ஒரு கட்சிக்கும் அறிவு பெரும்பான்மை கிடைக்கல. தாவேகாவிற்கு 108 இடங்களில் வெற்றி பெற செய்திருக்கிறார்கள். ஆனால் உறுப்பினர் 107 பேர் தான். இடங்கள் 108, தொகுதிகள் 108, வெற்றி பெற்றவர்கள் 107 பேர். அப்போ 118 பேர் இருந்தாலும் ஆட்சி அமைக்கலாம் அப்படிங்கிற ஒரு நிலையில சட்டமன்றத்தில் இருக்கிற கட்சியில பெரிய கட்சி என்கிற முறையில் ஆளுநரை சந்தித்து அமைச்சரவை அமைப்பதற்கு எங்களை அழைக்க வேண்டும் என்று ஒரு கடிதம் கொடுக்கிற பொழுது ஆளுநர் அந்த கடிதத்தை மதித்து ஏற்று அமைச்சரவை அமைத்து குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளாக உங்களுக்கு பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்க வேண்டும். அப்படி சொல்லல. அப்படி சொல்வதற்கு மாறாக 118 பேர் பட்டியலை கொடுத்தா தான் நான் ஆட்சி அமைக்க அழைப்பேன் என்று சொல்லி ஒரு நெருக்கடியை உருவாக்கினார். உங்களுக்கு தெரியும், ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதலமைச்சராக வந்தார். பிறகு அவர் வேண்டாம் என்று சொல்லி அந்த கட்சி கூடி சசிகலாவை சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு அப்பொழுது இருந்த பொறுப்பாளர் இடத்துல இப்பயும் பொறுப்பாளர் தான். பொறுப்பாளர்கிட்ட சசிகலா தன்னை அமைச்சரமைக்க அழைக்க வேண்டும் என்று கடிதம் கொடுத்த பொழுது அந்த கடிதத்தின் மீது அப்போது இருந்த ஆளுநர் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. காலதாமதம் செய்து நீதிமன்றத்தை விரைவுபடுத்தி தீர்ப்பை விரைவாக வழங்கி சசிகலாவை ஜெயிலுக்கு அனுப்பிச்சாங்க. அதே போன்ற சூழலைத்தான் இப்பொழுதும் உருவாக்குவதற்கு முயற்சிகளை மேற்கொண்டார். விஜய் மேல இருக்கிற வழக்குகளெல்லாம் தூசி தட்டி கிளப்பி விரைவான விசாரணைக்கு கொண்டு வருவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொண்டார்கள். நோக்கம், ஒன்றிய அரசாங்கத்தினுடைய நோக்கம் அதிக இடங்களில் வெற்றி பெற்று இருக்கக்கூடிய தாவேகாவை ஆட்சி வைக்க விடாமல் தடுத்து யாருக்கும் பெரும்பான்மை இல்லை என்ற ஒரு காரணத்தை சொல்லி மெல்லமாக குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமுல்படுத்தி அந்த ஆட்சியை கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஒரு 3 ஆண்டு காலத்திற்கு தொடர்வதற்குள்ள ஒரு சதியை பிஜேபி மேற்கொண்டது. அந்த சதியை முறியடிக்க வேண்டும் என்கிற ஒரு நல்ல நோக்கத்தோடு, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, மக்கள் அளித்த தீர்ப்பை மதிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு தாவேகாவை வெளியில் இருந்து ஆதரிப்பது என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் மார்க்சிஸ்ட் கட்சி மற்ற கட்சிகளும் விடுதலை சிறுத்தைகள், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் போன்ற பல கட்சிகள் முடிவெடுத்தன. அந்த வெளியில் இருந்து ஆதரிப்பது என்பது இன்றைக்கும் தொடர்கிறது. நாங்கள் அமைச்சரவையில் சேரவில்லை, சேரப்போவதும் இல்லை. அப்பொழுதே தெளிவுபடுத்திட்டோம். நாங்கள் வெளியிலிருந்து ஆதரிக்கிறோம், அவ்வளவுதான். ஜனநாயகத்தை காப்பதற்காக. காங்கிரஸ் கட்சி அவசர அவசரம் சேருவது, மந்திரி வாங்குவது,
அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் கூட்டத்தொடர் அது அவங்களோட விருப்பம். அதை நாங்கள் தலையிட விரும்பவில்லை. அது அந்த கட்சியினுடைய விருப்பம். ஆனா எங்களையும் சேர்த்து நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கோம் என்று சொல்வதற்கு அந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் இப்ப ராஜ்யசபாவுக்கு நிக்கிற பிரவீன் சக்கரவர்த்திக்கு எந்த ரைட்டும் கிடையாது. அவர் அவ்வாறு கூறியிருப்பது மிக மிக தவறானது, மிக மிக வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அண்ணாமலை புதிய இயக்கம் ஆரம்பிச்சிருக்காரு. விரைவில் அரசியல் கட்சியா தொடர்ந்து கொண்டு சென்று அடுத்த பொது தேர்தலை சந்திப்போம். இந்தியாவில் 18 வயது நிரம்பியவர்கள், இந்திய பிரஜைகள், இந்திய குடிமக்கள், குடியுரிமை பெற்றவர்கள் யாரும் தமிழ்நாட்டில் அமைப்புகளையும் அரசியல் கட்சிகளையும் தொடங்குவதற்கு உரிமை உண்டு. அது யாரும் தடுக்க முடியாது. இது மாதிரி அண்ணாமலை ஏதோ ஒரு அமைப்பை தொடங்குறதா அவர் அறிவிச்சிருக்கிறாரு. யாருடைய ஆசீர்வாதத்தோட தொடங்கப்படுது என்னங்கிறது தான் ரொம்ப முக்கியம். பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் கால் ஊன்றுவதற்கு எடுத்த அனைத்து முயற்சிகளும் தோற்று போய்விட்டது. அதனால புதுசா எதையாவது செய்து யார் முகத்தையாவது காட்டி பிஜேபிக்கு இவங்க சம்பந்தம் இல்லை, இது ஒரு தனி கட்சி என்கிற ஒரு தோற்றத்தை உருவாக்கி அதன் மூலமாக தங்களை வளர்த்துக் கொள்ளலாம் என்கிற முயற்சிகள் எடுக்கலாம். பிஜேபிக்கு பல பினாமிகள் உண்டு. எந்த பினாமியும் எனக்கு தெரியாது. அவர் அமைப்பை உருவாக்கட்டும், கட்சி ஆரம்பிக்கட்டும். யாருக்காக அவர் நிற்கப் போகிறார், யாருடைய நலனை பாதுகாப்பதற்காக அவர் போராடப் போகிறார் என்பதை பொறுத்து இருக்கு. இன்னைக்கு காகித விடக்கூடிய ஒவ்வொரு ஆண்டும் வந்து முதல்வர் வந்து அங்கே போய் என்ன பண்ணுவாங்க, சமாளிச்சு இதுவரை எப்போதும் முதலமைச்சர் போய் ஐயோ மாட்டாங்க, கூப்பிட்டுலாம் வர மாட்டாங்க. ஆனா விஜய் வந்து நேற்று அவங்க கூப்பிட்டு நாளைக்கு வரணும்னு சொல்லி அழைப்பு விடுத்து அதுக்கப்புறம் விஜய் இன்னைக்கு வராரு. இது வந்து இஸ்லாமியர்கள் மத்தியில ஒரு மன கொந்தளிப்பு இருக்குது. அதாவது ஒரு தலைவருக்கு மரியாதை செலுத்துவது என்கிற மரபு அது உணர்வுபூர்வமாக இருக்க வேண்டும். ஒருத்தரை போய் எங்கள் கட்சி தலைவருக்கு நீங்கள் அஞ்சலி எடுத்து வாங்கினா ஒருத்தரை போய் அழைச்சிட்டு வர்றது கிடையாது. மேதினம் அப்படின்னா மேதின நினைவு சின்னத்தில் முதலமைச்சராக இருந்த காலத்திலையும் சரி இல்லாத காலத்திலையும் சரி திராவிட முன்னேற்ற கழகத்திற்காரு காலையிலேருந்து அவங்க தான் அஞ்சலி செலுத்துவாங்க. இன்னும் நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் திமுக தலைவர் அன்னைக்கு சிவப்பு சட்டை போட்டு போவாங்க, அஞ்சலி செலுத்துவாங்க. அது நாங்கள் போய் கூட்டு வரதில்லை, உங்களா உணர்வுபூர்வமாக அது செய்வது. அது மாதிரி காகிதம் இல்லத்து அவர்கள் மதிக்கத்தக்க ஒரு தலைவர். அவருக்கு அஞ்சலி அவரவே விருப்பபூர்வமாக போய் செலுத்தணுமே தவிர ஒருத்தர் அழைச்சிட்டு வந்து செலுத்துறது ஒரு வற்புறுத்தலுக்காக ஒரு மரியாதை என்பது ஒரு நாகரிகமாக பார்க்க முடியாது. திருச்சி கிழக்குல நீங்க ஏதோ சீட்டு கேட்கிற மாதிரி இருக்கா கூட்டணி சார்பா? திருச்சி கிழக்கு தொகுதியில இடைத்தேர்தல்ல இந்த 5 இடைத்தேர்தல் வருது, எதிரியும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் சீட்டு கேட்கிற ஐடியா இருக்கா? அந்த இடைத்தேர்தலுக்கு இன்னும் தேதியெல்லாம் அறிவிக்கலாம், அறிவித்த பிறகு நம்மளை கூட்டு போகிறோம்.